நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த 12 காலை நேர பழக்கங்களை இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவ ஏதோ ஒரு சாதாரண டைம் பாஸ் வீடியோவா பார்க்காதீங்க. முடிஞ்ச ஒரு நோட், பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா, இது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது ஒரு லைஃப் டிரான்ஸ்பார்மேஷன். லைஃப் டிரான்ஸ்பார்மேஷன். சீக்ரெட். சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்காகவும் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார். ஆனா, அதுல அவர் ரொம்ப அழுத்தமா சொன்னது, ஒரு மனிதன் தன்னுடைய காலை நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத பத்தி தான். ஏன் காலையில அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கொஞ்சம் சயின்டிஃபிக்கா யோசிச்சு பாருங்க. நீங்க ராத்திரி பூரா தூங்கி எழுந்த அந்த முதல் 20 நிமிஷம் உங்க மூளை ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான நிலையில இருக்கும். அதாவது அந்த நேரத்துல உங்க ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த முதல் 20 நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பார்க்கிறீங்களோ, அது நேரா உங்க ஆழ்மனசுல போய் ஆழமா பதிஞ்சிடும். அந்த நேரத்துல நீங்க ஒரு நெகட்டிவான நியூஸையோ இல்ல ஒரு பயத்தையோ உள்ள கொண்டு போனா, நாள் முழுக்க அந்த நெகட்டிவிட்டி தான் உங்களை இயக்கும். அதே நேரத்துல இன்னைக்கு நான் ஜெயிப்பேன், என் இலக்கை நோக்கி நான் ஓடுவேன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொடுத்தீங்கன்னா, உங்க உடம்பும் மூளையும் அதுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஒரு விஷயத்துல அன்ஷேக்கபிள் ஃபோக்கஸ், அசைக்க முடியாத கவனம் இல்லாததுக்கு காரணமே நம்ம காலை நேரம் சரியில்லாததுதான். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறதை நிறுத்திட்டு இக்னோர் தேர் எக்ஸிஸ்டன்ஸ், உங்க முழு எனர்ஜியையும் உங்க முன்னேற்றத்துக்காக மட்டும் கன்சர்வ் யோர் எனர்ஜி பண்ண வேண்டிய முக்கியமான நேரம் அது. வெற்றி பெற்றவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே அவங்க அதிகாலைய எப்படி கையாள்றாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. விவேகானந்தர் சொன்ன இந்த 12 விஷயங்களை இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல பெரிய பிசினஸ்மேன்ஸ், பில்லியனர்ஸ் எல்லாரும் தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஃபாலோ பண்ணிட்டு தான் மிகப்பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த 12 பழக்கங்களையும் நீங்க ஒரே நாள்ல செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் உங்க மனசையும் உடம்பையும் ஒரு வெற்றிக்கு தயாரான மெஷினா மாத்தப் போகுது. உங்க தன்னம்பிக்கையை எந்த நிலைமைக்கும் தளராத அளவுக்கு செதுக்கப் போகுது. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில இருந்தே ஒவ்வொன்னா உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நடக்கப் போற அந்த மேஜிக்கை நீங்களே கண் முன்னாடியே பார்ப்பீங்க. சரி, உங்க எனர்ஜி லெவலை இப்போ ஹையா வச்சுக்கோங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம முழு கவனத்தோட கேளுங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த 12 பவர்ஃபுல் மார்னிங் சீக்ரெட்ஸ் என்னென்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. அதிகாலையில் விழித்தெழுதல், வேக் அப் இயர்லி. நண்பர்களே, இந்த 12 பழக்கங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்கான முதல் பழக்கம் சூரியன் உதிக்கும் முன் விழித்தெழுதல். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட லேட்டா எந்திரிச்சதே கிடையாது. அவர் சொல்ற முதல் விஷயமே, உன் தூக்கத்தை, உன் சோம்பேறித்தனத்தை நீ ஜெயிக்கலைன்னா உன் வாழ்க்கையில வேற எத நீ பெருசா ஜெயிக்க போற அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற முதல் எக்ஸ்கியூஸ், நான் நைட் லேட்டா தூங்குறேன் ப்ரோ, அதனால காலையில லேட்டா தான் எந்திரிக்க முடியும். ஆனா உண்மைய சொல்லட்டுமா, அதிகாலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வெறும் டைம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்க மைண்ட் செட் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல அதிகாலை 4:30 மணியில இருந்து 5:30 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க. அது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகல. சயின்டிஃபிக்கா பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அதிகாலை நேரத்துல தான் பிரபஞ்சத்துல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப சுத்தமா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விதமான அமைதியான பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பூமி முழுக்க பரவி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க முழிச்சிருந்து அந்த சுத்தமான காத்தை சுவாசிக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்கும். நாள் முழுக்க நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அன்ஷேக்கபிள் ஃபோகஸ், அதாவது அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கவனம் உங்ககிட்ட இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கும் போது இந்த உலகமே தூங்கிட்டே இருக்கும். உங்களை தொந்தரவு பண்ண எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. வாட்ஸ்அப் மெசேஜ் வராது, இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் வராது, ஃபோன் கால்ஸ் வராது, வண்டி சத்தம் இருக்காது. அந்த முதல் 1 மணி நேரம் இந்த உலகத்துல முழுசா உங்களுக்கு மட்டும் சொந்தமான நேரம். அந்த அமைதியான நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க பண்ற பிளானிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களோட எனர்ஜியை தேவையில்லாத விஷயங்கள வீணாக்காம கன்சர்வ் யோர் எனர்ஜி பண்ணி இந்த அதிகாலை நேரத்துல தான் தங்களுக்கான வெற்றிக்கான பாதையை உருவாக்குவாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, காலையில் எழும்போதே ஒரு குறிக்கோளோட எழுங்கள். காலையில 8 மணிக்கு அடிச்சு பிடிச்சு எந்திரிச்சு பதட்டமா ரெடியாகி அவசரமா ஓடுற ஒருத்தரோட நாளுக்கும் அதிகால 5 மணிக்கே எந்திரிச்சு ரொம்ப நிதானமா தன்னோட நாள பிளான் பண்ற ஒருத்தரோட நாளுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. அதிகாலையில சூரியனுக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கும் போதே அன்னைக்கு நாளோட முதல் வெற்றியை நீங்க பதிவு பண்ணிடுறீங்க. அந்த வின்னிங் மைண்ட் செட் உங்க நாள் முழுக்க உங்களை அறியாமலே தொடரும். அதனால நான் லேட்டா தூங்குறேன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்கியூஸை இன்னையோட தூக்கி போடுங்க. இன்னைக்கு நைட் கொஞ்ச நேரம் முன்னாடியே போனை ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு காலையில நீங்க வழக்கமா எந்திரிக்கிற நேரத்தை விட சரியா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அலாரம் வைங்க. அந்த அலாரம் அடிச்ச உடனே ஸ்னூஸ் பட்டனை அழுத்தாம உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை நினைச்சுக்கிட்டு முதல் ஆளா எந்திரியுங்க. இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்க மாத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த டைரக்ஷனும் எப்படி மாறுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 2வது படுக்கையில் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை அஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். விவேகானந்தரோட ரொம்ப ஃபேமஸான கோட், உன்னை பலவீனமானவன் என்று நினைப்பதே மிகப்பெரிய பாவம். காலையில கண்ணை திறந்தவுடனே இன்னைக்கு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு நினைக்காம உங்க மனசுக்குள்ள நான் பலசாலி, என்னால எதையும் சாதிக்க முடியும்னு 3 தடவை ஆழமா சொல்லுங்க. உங்க மூளை அன்னைக்கு பூரா அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். 3. மொபைலுக்கு ஒரு பெரிய நோ. டிஜிட்டல் டிடாக்ஸ். எழுந்த உடனே மொபைலை தேடுறதுதான் இன்னைக்கு நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. உலகத்துல நடக்கிற அத்தனை குப்பைகளையும் காலையிலேயே நம்ம மூளைக்குள்ள போடுறோம். எழுந்த முதல் 1 மணி நேரத்துக்கு மொபைலை தொடவே தொடாதீங்க. அந்த நேரம் உங்களுக்கான நேரம். அத வாட்ஸ்அப்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் கொடுக்காதீங்க. 4. குளிர்ந்த தண்ணீர். புத்துணர்ச்சியின் ரகசியம் ட்ரிங்க் வாட்டர் மற்றும் ஃப்ரெஷன் அப். ராத்திரி பூரா தூங்குனதுல நம்ம உடம்பு வறண்டு போயிருக்கும். எழுந்ததும் 2 கிளாஸ் சாதாரண தண்ணி அல்லது வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. இது உங்க உள்ளுறுப்புகளை வேக்கப் பண்ணும். முடிஞ்சா குளிர்ந்த நீர்ல முகத்தை கழுவுங்க. உங்க சோம்பேறித்தனம் அப்பவே பறந்து போயிடும். 5வது 10 நிமிட அமைதி பவர் ஆஃப் சைலன்ஸ் மற்றும் மெடிடேஷன். விவேகானந்தர் தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. நேத்து நடந்த பிரச்சனையோ நாளைக்கு நடக்க போற டென்ஷனோ எதுவும் வேணாம். அந்த அமைதி உங்க மூளைக்கு ஒரு பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி வேலை செய்யும். 6. மூச்சு பயிற்சி டீப் பிரீத்திங் / பிரணயாமா. அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது உங்களோட மூச்சு காத்துல கவனம் வைங்க. ஆழமா மூச்ச உள்ள இழுத்து மெதுவா வெளிய விடுங்க. விவேகானந்தர் சொல்றார், உன் சுவாசத்தை நீ கட்டுப்படுத்தினா உன் மனச நீ ஈஸியா கட்டுப்படுத்தலாம். இந்த மூச்சுப் பயிற்சி உங்க உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து உங்களை சுறுசுறுப்பாக்கும். 7. இரும்பு போன்ற தசைகள், நரம்புகள். பிசிக்கல் எக்சர்சைஸ். எனக்கு கீதை படிக்கும் இளைஞர்களை விட கால்பந்து விளையாடும் இளைஞர்களைத்தான் பிடிக்கும் னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். ஏன்னா உடம்பு பலமா இருந்தாதான் மனசு பலமா இருக்கும். காலையில ஒரு 15 நிமிஷம் வாக்கிங், ஜாக்கிங், யோகா இல்லனா சின்னதா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. வியர்வை வெளிய வர்றப்போ உங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவிட்டியும் சேர்ந்து வெளிய போயிடும். 8. சூரிய ஒளியை வாங்குங்கள். கெட் மார்னிங் சன்லைட். காலையில வர்ற அந்த இளம் வெயில் உங்க உடம்புல படுற மாதிரி நில்லுங்க. இது சயின்டிஃபிக்காவும் ரொம்ப நல்லது.
விட்டமின் டி கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க உடம்புல செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது நாள் முழுதும் உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கும். 80 நல்ல விஷயங்களை தேடி படியுங்கள். ஃபீட் யோர் மைண்ட். உடம்புக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ மைண்டுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் முக்கியம். காலையில நியூஸ் பேப்பர்ல வர்ற கொள்ளை செய்திகளை படிக்கிறத விட்டுட்டு மோட்டிவேஷனலான புக்ஸ், விவேகானந்தரோட பொன்மொழிகள் இல்லனா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தர்ற ஒரு நல்ல விஷயத்த ஒரு 5 நிமிஷம் படியுங்கள். 10 நன்றி சொல்லும் பழக்கம். பிராக்டிசிங் கிராட்டிடியூட். இன்னைக்கு உயிரோட எழுந்திருக்கோம், அதுக்கே முதல்ல பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச நல்ல வீடு, சாப்பாடு, வேலை, குடும்பம் இதெல்லாம் நினைச்சு மனசார நன்றி சொல்லுங்க. எது இல்லையோ அத நினைச்சு கவலைப்படுறத விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும்போது வாழ்க்கை இன்னும் அழகா மாறும். 11 இன்றைய நாளுக்கான ஒரு தெளிவான இலக்கு. செட் யோர் டெய்லி பர்பஸ். காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு நோட்ல எழுதுங்க. சும்மா எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வரோன்னு வாழாம இன்னைக்கு இந்த 3 முக்கியமான வேலைகளை நான் முடிப்பேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட் உங்களை அன்னைக்கு பூரா ஃபோக்கஸ்டா வச்சுக்கும். 12 என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. விவேகானந்தரோட தத்துவங்கள்ல மிக முக்கியமானது இதுதான். உன் விதியை எழுதுபவன் நீயே. காலையில கண்ணாடிய பார்த்து என் வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பு, என் வாழ்க்கைய நான் இன்னைக்கு சிறப்பா மாத்துவேன்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணிக்கோங்க. முடிவுரை. நண்பர்களே, இந்த 12 பழக்கங்களையும் ஒரே நாள்ல ஃபாலோ பண்ணணும்னு அவசியமில்ல. முதல்ல காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறல பழகுங்க. அப்புறம் ஒவ்வொன்னா உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 21 நாள் இத தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க எனர்ஜி லெவல் எப்படி மாறுது, உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பாசிட்டிவ் மாற்றம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த 12 பழக்கங்கள்ல எந்த பழக்கத்தை நீங்க நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.